திமுக ஆட்சியின் மெகா ஊழல் வாட்ஸ்அப் ஆதாரம் போட்டு உடைத்த அண்ணாமலை. திமுக ஆட்சியில் அரசு பணி வழங்க 888 கோடி ரூபாய் லஞ்சம், ஒப்பந்தங்கள் வழங்க 1020 கோடி ரூபாய் லஞ்சம் என்ற வரிசையில் மூன்றாவதாக பணியிட மாற்றம் வழங்க லஞ்சம் வழங்கிய விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த லஞ்ச ஊழல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மூன்றாவது அறிக்கை தற்போது தமிழக காவல்துறை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இந்த பல ஆயிரம் கோடி லஞ்சம் அனைத்தும் திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு நேரு அவர்களின் சாதனைகள். அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ள விரிவான அறிக்கையில் புகைப்படங்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள், டிஜிட்டல் சாதனங்களில் இருந்து மீட்கப்பட்ட ஆவணங்கள் என திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி நியமனங்களுக்காக 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான விரிவான ஆவணங்கள் அடங்கியுள்ளன என தெரிவித்துள்ள அண்ணாமலை, ஒரு பெரிய ஊழல் வலையமைப்பு இதில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பணி வழங்கவும் பணியிட மாற்றத்திற்கும் அரசு அதிகாரிகள் 7 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதற்கு தற்போது 2 விளக்கங்களே உள்ளன. தனது தலைமையிலான ஆட்சியில் நடைபெறும் பூதாகரமான ஊழல்களை வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது அவரும் இந்த ஊழல்களில் முழு உடந்தையாக இருப்பது என தெரிவித்துள்ள அண்ணாமலை, உறுதியான ஆதாரங்கள் கையில் இருந்தும் அமைச்சர் திரு நேரு மீது FIR பதிவு செய்ய தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடாமல் இருப்பது திமுக ஆட்சியின் நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, மேலும் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தில் பணியாற்றும் சுமார் 65,000க்கும் அதிகமான ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பும் முறையான ஓய்வூதியமும் வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி 313 கூறிய திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் கடந்தும் அதற்கான நடவடிக்கை எடுக்காததால் வேலை நிறுத்தம் செய்வதாக மதிய உணவு திட்ட ஊழியர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக கொடுத்த பல நூறு போலி வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று. இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் பசி தீர்க்கும் சத்துணவு ஊழியர்களே. பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை ஏமாற்றிவிட்டு வாக்குறுதியை நிறைவேற்ற கோரும் மக்களின் மீது கைது நடவடிக்கை என அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மீண்டும் மேடை போட்டு மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். சத்துணவு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது கூட திமுகவினருக்கு உரைக்கவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தானே அவர்கள் நிறைவேற்ற கேட்கிறார்கள். முறையான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கூட உங்களுக்கு நேரமில்லை. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு 4% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என வெளுத்து வாங்கி இருக்கிறார் அண்ணாமலை.